அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போது காலச்சக்கரத்துக்கு 11வது ராசியாக வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசியில ஜென்மஸ்தானத்துல ராகு, குரு பார்வையில ராகுவுடைய சஞ்சாரம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு. பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. 7.5 சனியுடைய தேர்ட் பேஸ்ல இருக்கும். இந்த பாத சனியில சனி பகவான் வக்ரம் ஆகுறது நமக்கு யோகமா ரியாக்ட் ஆகும். நல்ல பலன்களை கொடுக்கலினாலும் இந்த மாதத்துல சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதத்துல டோட்டலா குறையும். எனவே சனி வக்ரம் இந்த மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு சுக்கிரன் இணைவு. பொதுவா அந்த தேவ குரு அசுர குரு ரெண்டு கிரகமும் இணையும் போது பார்த்தோம்னா அந்த இடத்துல கிரக யுத்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸான பலன்களை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரு சுக்கிரன் ரெண்டுமே யோக கிரகம் தான். 2-11க்குரியவர் குரு, சுக்கிரன் 4-9க்குரிய ஒரு யோக கிரகம். எனவே இந்த ரெண்டு யோக கிரகமும் இணையும் போது போட்டி போட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். நீ அதிகமா நல்ல பலனை கொடுக்குறியா, நான் அதிகமா நல்ல பலனை கொடுக்குறேன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டி போட்டு சிறப்பான சுபமான பலன்களை அதிகமா கொடுக்கும். அதன் வகையில பஞ்சமஸ்தானத்துல குரு சுக்கிர நினைவு அது நமக்கு குரு சுக்கிர யோகமாக ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜக்ஷன். இந்த சூரியன் புதன் கன்ஜக்ஷனை பொறுத்த வரைக்கும் 6ல இருக்கிறது உத்தமம் தான். மறைந்த புதன் நிறைந்த கல்வி. அதுலயும் சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். கல்விக்கு இது ரொம்ப சிறப்பு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைக்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். பொதுவாவே ஜனனகால ஜாதகத்துல 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல படிப்பறிவு உடையவர்களா இருப்பாங்க. நல்லா எக்ஸலண்டா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதன் வகையில 6ல இருக்கிற சூரியன் புதன் நமக்கு சிறப்பான பலன்களை கல்வி சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோல சூரியன் நமக்கு பிளே பண்ணுவாரு. 7க்குரியவர் 6ல போய் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்லை. ஆனா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சூரியன் புதன் இணைவு நமக்கு நல்ல சப்போர்ட்டிவான பலன்களை கொடுக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். இது அவ்வளவா சிறப்பான அமைப்பு கிடையாது. கேது மேல ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வைப்படுதான்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. எனவே கலத்திரஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. அடுத்தது அஷ்டமத்துல செவ்வாய். இது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. 8ல எந்த கிரகம் அமர்ந்தாலுமே அது ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஏற்படுத்தும். அதையும் செவ்வாய் 8ல அமர்றது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புதன் இந்த மாதத்துல 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. 6ஆம் இடத்திலேயே அமர்ந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்து சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு. கேதுவும் சூரியனும் பார்த்தோம்னா ரெண்டும் பகை கிரகங்கள். ரெண்டும் 7ஆம் இடத்துல அமரும் போது ஒரு மாதிரி போட்டி தன்மையை ஏற்படுத்தும். ஆனா சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா புதன் கரெக்டா மாதத்தோட கடைசியில 30ஆம் தேதி பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட இணைவாரு. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தோம்னா கரெக்டா 20ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி அமருவாரு. இது ஓரளவுக்கு சுமாரான அமைப்பு தான். சுக்கிரன் 6ல போய் அமர்றது, அதுலயும் 4-9க்குரிய ஒரு கிரகம் 6க்கு போறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அது ஆனா 20ஆம் தேதிக்கு மேலதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் வக்ரம் சனி பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல வக்ர நிலையில இருப்பாரு. இது பார்த்தோம்னா ஃபேமிலி ரீதியா இருக்கிற ட்ரபிளுக்கு ஒரு அளவுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்ப சரியாகும். குடும்பத்துல இருக்கிற வாக்குவாதங்கள் எல்லாம் குறையும். குடும்பத்துல இருக்கிற சுமைகள் குறையும். குடும்பம் சார்ந்த வகையில இருக்கிற கவலைகள் குறையும். அது எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல நிவர்த்தியை கொடுத்துரும். பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான சொல்யூஷனை கொடுத்துரும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கீங்கன்னா இப்ப குடும்பத்தோட ஒன்னா இணையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் இந்த சனி வக்ரம் ஆகுறது. ஜென்மத்துல இருக்கிற ராகு தொடர்ச்சியா குழப்பத்தையும் மன ரீதியான கலக்கத்தையும் ஒரு மாதிரி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும். அதை கொஞ்சம் அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை, தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது. இதுல ஏதாச்சும் நியூட்ரலா மேலோட்டமா ஒரு சில சிம்டம்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைண்ட் எப்போதும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்லயே இருக்கும். அதை தான் ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம். அதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. எல்லாத்துலயும் ஒரு மாதிரி வெறுப்பு தன்மை வரும். அதை ஜென்ம ராகு கொடுக்கும். எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி
மாதிரி சலிப்பு, கோபம், யாரோடையும் ஒத்து வரல, எதுவுமே எனக்கு ஒத்து வரல, ஒரு மாதிரி ஒரு விரக்தி தன்மையோடயே நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேருடைய மனசு எப்படி இருக்கும்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரும். அதுதான் ஜென்ம ராகு கொடுக்கும். குரு பார்வையில இருக்கிறதுனால எதையும் வெளிப்படுத்த மாட்டீங்க, உங்க ஃபேமிலி கிட்ட வெளிப்படுத்த மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே இருக்கும் எல்லாமே. மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு ஒரு மாதிரி அதை ரிப்பீட்டடா உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா அதை யார்ட்டையும் வெளிப்படுத்த மாட்டீங்க, யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. சோ அதுதான் குரு பார்வை கொடுக்கும். மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்க மனசுக்குள்ள அதிகமா ஒரு மாதிரியான கவலை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஜென்ம ராகு குரு பார்வையில இருக்கிறதுக்கான பலன். இது இந்த ஆகஸ்ட் மாதத்துலன்னு இல்ல, பொதுவா ராகு எப்போ நமக்கு ஜென்மத்துல டிரான்சிட் ஆனிச்சோ அதுல இருந்தே இந்த மாதிரியான மனநிலை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதோட கண்டினியூஷன் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து நம்ம பாக்குறது சுக்கிரன் குரு இணைவு, அதுவும் பஞ்சம ஸ்தானத்துல. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் யாருக்கெல்லாம் இல்லையே, குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விசேஷம் பண்றது, குடும்பத்துல குழந்தை பிறக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்படுறது. அடுத்து நம்ம மெயினா பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், அதாவது அவங்களுடைய ஏஜ் வைஸா அவங்களுக்கு என்ன சுப விசேஷம் பண்ணுமோ அதை இப்ப நீங்க செய்யலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு திருமண முயற்சியோ அல்லது அவங்க வயதுக்கு தகுந்தாற் போல என்ன சுப விஷயம் பண்ணுமோ அதை இந்த மாதத்துல நீங்க செயல்படுத்தலாம். சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரய செலவு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும். அது கல்வி சார்ந்து இருக்கலாம் அல்லது அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்து இருக்கலாம். அடுத்தது பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். அடுத்தது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சுபமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும், தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும். தாய் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பூர்வீக ஸ்தானத்துல குரு சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம். சோ அதை அந்த குலதெய்வ வழிபாடு ஏதோ ஒரு ரூபத்துல மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எனவே இந்த குரு சுக்கிரன் நினைவு ரெண்டும் போட்டி போட்டுட்டு சுப பலன்களை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அது இந்த மாதத்துல பார்த்தோம்னா 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. ரொம்ப சிறப்பாவே இருக்கு. உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் இப்ப நிறைவேறும். அதே மாதிரி இந்த காதல் உறவுல இருந்த பிரச்சனை, காதல் உறவால ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த மன கலக்கங்கள்லாம் இப்ப சரியாகும். புத்தி தெளிவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். சோ இதுக்கெல்லாம் இந்த குரு சுக்கிரன் நினைவு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த சூரியன் புதன் நினைவு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சூரியன் புதன் நினைவு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும். போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில ஒரு சிறப்பான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். நல்ல growth இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். ரொம்ப கவனம் செலுத்தி படிப்பாங்க. படிப்புல நல்ல ஒரு மதிப்பெண்கள், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற அமைப்புக்கு கொண்டு வந்துடும். அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அட் சேம் டைம் பார்த்தோம்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அது உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கா இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள சுப விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம், அல்லது வாங்கின கடனை திருப்பி கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். கொஞ்சம் கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி இது மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவங்க கூட அந்த பேசுற அந்த பேச்சுவார்த்தை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ட்ரபிள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்து நம்ம திருமண முயற்சி அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா 1 and 7ல ராகு கேது, 6ஆம் அதிபதி 7ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவரா இல்ல. திருமண முயற்சிகளை முதல் 15 நாள் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. 15ஆம் தேதிக்கு மேல ஒரு விதத்துல ஒரு சுப செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். சூரியன் ஆட்சி ஆயிடுவார் 7ஆம் இடத்துல. அது ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டபிளா இருக்கும். அதனால 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. அதுல ஒரு சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த தொழில், உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை நம்ம அனலைஸ்
பண்ணோம்னாக்கா ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு அஷ்டமத்துல போஷன் எடுத்திருக்காரு. இது அவ்வளவா நல்ல அமைப்பு இல்ல. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அஷ்டமத்துல ஜீவனாதிபதி போகும்போது வந்து பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சுமை அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு போலாமா சேஞ்ச் பண்ற அந்த மைண்ட் செட் அதிகமா கொடுக்கும். இது வந்து இந்த அஷ்டமத்துல இருக்கிற செவ்வாய் டிஃபால்ட்டா அந்த மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம். வேற விஷயங்களுக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாம கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவசர மாற்றங்கள் தொழில் உத்தியோகம் ரீதியா இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமா நீங்க செயல்படுறது நல்லது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதத்துல அந்த மைண்ட் செட்லாம் வரலாம். கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க. கடன் வாங்கி குறிப்பா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஷ்டமத்துல செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்றாரு. இது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ட்ரபிளை கொடுக்கலாம். மனசுல நிறைய கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபமான மனநிலையை அதிகமா கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம். ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏதாச்சும் வரலாம். ஏன்னா சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு, கேதுவோட இணைகிற அமைப்புல வருவாரு. எனவே உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி தலைவலி சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் மேலோட்டமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தோன்னா வீட்டு சாப்பாடை விட்டு வெளியிடங்கள்ல தான் அதிகமா சாப்பிடுவாங்க. இது ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். சொந்த ஊரை விட்டு வீட்டெல்லாம் விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுல சண்டை போட்டுட்டு பேசாம போய் வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோம்லி ஃபுட்டா எடுத்துக்கோங்க. ஹோம் மேக் ஃபுட் ஏதாச்சும் எடுத்து நீங்க ஹெல்த்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதத்துல என்டையரா ஹெல்த் ரீதியா எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அது நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலையும் வந்து மேஜரா பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா ட்ரபிள் இல்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்ரம் ஆயிட்டாரு. எனவே ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அலின் குரு சுக்கிரன் இணைவு முதல் 20 நாள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இருக்காது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கையில இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். குறிப்பா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நண்பர்களுடைய தொந்தரவு இப்ப அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள, கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே குரு சுக்கிரன் நினைவு தான். அது நமக்கு நிச்சயமா நிறைய நல்ல பலன்களை கொடுத்துரும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஜென்மத்துல ராகு வந்தாலே நீங்க மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி, மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க.
கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.